நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், அதிமுகலாம் பதில் கொடுக்காதீங்க. தொண்டர்கள் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. டிவிக்கு ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு உடனே சொன்னவன கோவம் வந்துருச்சு. அண்ணன் வந்து லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னாரு, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு. அடுத்த நாள் ஐயா இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. யார் சொன்னது? அவர் என்ன, யார் அவர் நடிகர். ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப் தான் அவருக்கு இருக்கு. கரூருக்கு அப்புறம் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு. இதே இபிஎஸ் ஐயா தான் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இந்த பிரச்சனை காலம் எல்லாம் திமுக. ஆனா இப்ப ஏன் சொல்றாரு மாத்தி, நம்ம வந்து அவங்களோட போலையாம். அவர் முதலமைச்சர் ஆகணுமா, நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணுமா? உங்க நிர்வாகம் சரியில்லை தானே 21 திமுக வந்துச்சு. நாங்கெல்லாம் அதுக்காக தானே சேர்ந்தோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எங்களுடைய குறிக்கோள் ஒரு முதலமைச்சரை ஆக்குறது மட்டும் கிடையாது, ஒரு அதிகாரத்தை நோக்கி மட்டும் கிடையாது. இங்க தலைவருடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு வரார். இது அதிகார பசி கிடையாது. அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, இபிஎஸ் ஐயா சொல்லும்போது சொல்றாரு, இல்ல தமிழ்நாட்டில் அதிமுக தான் இந்த கூட்டணியோட தலைமை அப்படின்னு யார் தெரியுமா சொன்னாங்க? ஐயா அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க. ஐயா இதுக்காக தான் உங்களை வந்து திமுக திட்டிட்டு இருக்கு. எப்படி இருந்த கட்சி அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருக்கும் கட்சி? அதிமுக கூட்டணி இருக்க கட்சி எல்லாம் யார்கிட்ட போய் நிக்கிறாங்க சொல்லுங்க? எல்லா கூட்டணி கட்சியும் டெல்லியில போறாங்க, பாஜகவோட சேர்றாங்க. பாஜக இந்த கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்கு. ஐயா இபிஎஸ் உருவாக்கலை, அதிமுக உருவாக்கலை இந்த கூட்டணியை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இபிஎஸ் ஐயா வந்து இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்ல முடியும்? உங்களால ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாத பொழுது எப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்க தலைமைன்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க மட்டும்தான் சொல்லிக்கலாம், நான் தான் தலைமை, நான் தான் தலைமை, நான் தான் தலைமைன்னு. உங்க கூட்டணி இருக்கவங்களே உங்களை வந்து மதிக்கல. உங்க கூட்டணி இருக்கவங்களே எல்லாருமே வந்து போய் பிஜேபியில போய் அங்க உட்காந்து பேரம் பேசிட்டு அங்க உட்காந்து நம்பரை வாங்கிட்டு உங்களை முதலமைச்சர் சொல்றதுக்கு கூட வாய் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அதிமுக கூட்டணியை மக்கள் நம்புவார்கள்? தமிழக மக்களுக்கு ஒரு தலைமை தேவை. தமிழக மக்களுக்கு எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய, சமூக நீதியை விரும்பக்கூடிய, மதச்சார்பை விரும்பக்கூடிய ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை தான் எங்களுடைய தலைவர் 2026 ஒரு ஆட்சியை மாற்றுவார். இது போன்ற அரசியல் செய்திகள் பார்க்க நம்ம அரசியல் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.